இங்கே நம்ம ஒரு 100 பேர் பிஸ்னஸ்மேன் இங்கே உட்காந்தாலும் நம்ம எல்லாமே ஒரே பிஸ்னஸ் தான் பண்ணுறோம். என்ன பிஸ்னஸ்னால் ப்ராஃபிட் பண்ணுற பிஸ்னஸை தான் நம்ம பண்ணணும், அவ்வளோதான். ஸோ பிஸ்னஸ் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் டு மேக் ப்ராஃபிட் தான். ஸோ நம்ம நான் ஒரு துணி வியாபாரம் பண்ணுறேன், நகை வியாபாரம் பண்ணுறேன்றதெல்லாம் அந்த ப்ராடக்ட் கமாடிட்டி. பட் நமக்கு என்ன வியாபாரம்னா லாபம் பார்க்குற வியாபாரம் தான் நம்ம பண்ணணும். ஸோ எனி பிஸ்னஸ் இஸ் டன் ஒன்லி டு மேக் ப்ராஃபிட்டுங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம சொல்ல போகும்போது எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னாங்க, நம்ம என்ன ப்ரைஸில் ஒரு ப்ராடக்டை விற்கிறோமோ அந்த ப்ரைஸை வச்சு தான் அந்த டோட்டல் சைக்கிளுமே மூவ் ஆகுதுங்க. இப்போ அந்த ப்ரைஸை வச்சு தான் ஐதர் கஸ்டமர் அதை வாங்கணுமா வாங்கக்கூடாதான்னு முடிவு பண்ணும். அந்த ப்ரைஸை வச்சு தான் அந்த பிஸ்னஸ் சஸ்டெயின் ஆகுமா சஸ்டெயின் ஆகாதான்னு இருக்குது. ஸோ எல்லாமே அந்த ப்ரைஸுன்ற அந்த ஒரு நடுவில் இருக்கிற அந்த ஒரு மேக்னெட்டை சுற்றி தான் நம்மளுக்கு ஓடுதுங்க. ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண போகும்போது அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் மாடலே நம்ம போட்டோம்னா அந்த ப்ரைஸிங் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி எனி சார்ட் ஆஃப் பிஸ்னஸ். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் நிறைய இடத்துல என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, அவன் இந்த ரேட்டில் ப்ரைஸ் போட்டுக்கிறான் அதனால நம்மளும் இந்த ரேட்டை போடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு ப்ரைஸிங்கில் தப்பு பண்ணுறோம். இன்னொரு தப்பு எங்கே ப்ரைஸிங்கில் நடக்குதுன்னா, காமனாக ஒரு 20% மார்ஜின் போடுவோம், 10% மார்ஜின் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகாக நம்ம ஒரு ப்ராடக்டை வாங்கிட்டு 20 ரூபா இதுக்கு வச்சுவீங்க, 10 ரூபா இதில் வச்சுவீங்க, இல்லை 30% வச்சுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு காமனாக இதுக்கு ஒரு கன்வென்ஷனல் மெத்தடில் ஒரு அதில் ஒரு டீப்னஸ் இல்லாமல் அந்த இடத்துல ப்ரைஸிங் போடுறோம். இந்த 2 இடத்துல நம்ம பண்ணுறனால தான் ஐதர் அந்த கஸ்டமர் அந்த ப்ரைஸ் தப்புன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட வாங்காமல் போயிடுது. இன் ரிட்டர்ன் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு சேல் குறையுது. ஒன்னொன்று நம்மளுக்கு என்னன்னே தெரியாமல் நம்ம நம்பர்ஸே தெரியாமல் ப்ரைஸிங் போடுறனால நாளைக்கு நம்ம அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் அந்த இடத்துல தான் உட்காது. ஸோ இது டோட்டல் இதுக்கான மையப்பொருளாக ப்ரைஸிங் இருக்கிறனால கொஞ்சம் டீப்பராக நம்ம ப்ரைஸிங்கோடைய ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி நம்ம நான் பேசணும்னு நினைக்கிறேங்க. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இதில் எதில் நம்ம பிஸ்னஸ் உட்காருது, இல்லை எதில் இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு அந்த ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே உட்காருதுன்றதை நம்ம அதை தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் ப்ரைஸிங்குள்ளே நம்ம போகணும். அப்படின்றதுல ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜியில் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குங்க. அது என்னென்னா நம்மளுக்கு நம்மளுடைய ப்ராடக்டில் அதோடைய காஸ்ட் என்ன, அதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் நம்ம சேர்த்து போடுறோம் அப்படின்றத போட்டுட்டு ஒரு ப்ரைஸிங் பண்ணுறது ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க. அதுக்கு நம்மளுக்கு நம்ம காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் என்னன்றது கிளியராக தெரியணும். அதுக்கு நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் போட போகிறோம் அப்படின்றத வைக்கணும். அந்த ப்ராஃபிட் நம்ம போட போகும்போது நம்மளுக்கு என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் இருக்குதுன்றதை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் போட்டு பண்ணுறதுன்றது ஒரு காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க. ஒன்னொரு நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மார்ஜினல் காஸ்ட் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்குது. இப்போ நீங்கள் அது எது மாதிரியான பிஸ்னஸ்க்கு வரும் அப்படின்னா, இப்போ ஒரு ஹோட்டல் ரூம்ஸ் இருக்குது, ஏர் டிக்கெட்ஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் இவ்வளோன்னு இருக்கும். அதை அதில் ஒரு 10,000 ரூபா அவங்களுக்கு 8,000 ரூபா ஃபிக்ஸட் காஸ்ட்டு, 2,000 ரூபா மார்ஜின் வச்சு அவங்களுக்கு 10,000 ரூபா கிடைச்சா இந்த ஒரு ட்ரிப்லேயோ இல்லை இந்த ஒரு ரூம்லேயோ அவங்க காசு எடுத்துடலான்னு தெரிஞ்சிச்சுன்னா ஃபஸ்ட்டு அவங்க அந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டை எடுத்துட்டாங்க, அதோடைய ஒரு 10 டிக்கெட்லேயே எடுத்துட்டாங்க, இல்லை ஒரு 10 ரூம்லேயே எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கடைசி மீதி இருக்கிற ரூம்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ஒரு ரொம்ப கம்மியான ரேட்டில் கொடுத்தா கூட அவங்களுக்கு அந்த ப்ராஃபிட் 2,000 ரூபா கிடச்சிரும். ஸோ முதல்லையே அவங்க ஃபிக்ஸட் காஸ்ட்டை எடுத்துருவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் உள்ளதை அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் அவங்களுக்கு லாபம்ன்ற மாதிரி அவங்களுக்கு போகும். ஸோ அதுதான் மார்ஜினல் காஸ்ட்டு. இந்த இடத்துல தான் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, அவன் இந்த ரேட்டில் தர்றாங்க அதனால நம்மளும் இந்த ரேட்டில் தருவோம்னு நம்ம தருவோம். ஆனால் அவங்க மார்ஜினல் காஸ்ட் அடிப்படையில் அந்த ரேட்டில் தருவாங்க. அவன் போட்ட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் எடுத்திருப்பான், எடுத்ததுக்கப்புறம் இந்த ரேட்டில் தருவான். நம்ம என்ன செய்வோம்னா முதல்லையே அந்த ரேட்டை கொடுத்துட்டு நம்ம லாஸ் ஆகிட்டு உட்காந்துருவோம். இப்போ எங்கள் 30 ரூபா டிஷர்ட் கான்செப்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான். நாங்கள் இன்னொரு இதில் அந்த காஸ்ட்டை எடுத்துருவோம், இதில் நாங்கள் விட்டாலுமே அந்த காஸ்ட்டை நாங்கள் அதில் ரெக்கவர் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அந்த 30 ரூபா டிஷர்ட்டுக்கு கொடுப்போம். ஆனால் மற்றவங்க இவரு 30 ரூபா தராருன்னு சொல்லிட்டு எங்களை பார்த்துட்டு இன்னொரு 30 ரூபான்னு கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல நம்பர்ஸ் எப்படி இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கணும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, மார்ஜினல் காஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிங்க. தேர்டு என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா டார்கெட் ROI ப்ரைஸிங்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா இந்த காசை நான் எடுத்துடணும், அவ்வளோதான். அதாவது மேலேருந்து இப்போ நம்ம ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு வாங்கி 20 ரூபா போட்டு 120 ரூபா விற்கிறதுன்றது ஒரு ஸ்டைல் தான் ஃபஸ்ட்டு பேசினது. ரெண்டாவது கீழே இருந்தே கால்குலேட் பண்ணுறது. எனக்கு நான் 10,000 ரூபா போட்டிருக்கேன், நான் இந்த 10,000 நான் ஒரு வருஷத்தில் நான் எடுத்தாகணும் அப்படின்னா நம்ம ரிவர்ஸ்லேருந்து அந்த ப்ரைஸிங்கை வரணும். ஸோ இந்த 10,000 ரூபாய் எடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும், நான் எவ்வளோ தான் நான் இன்வெஸ்ட் பண்ண முடியும், நான் இவ்வளோ தான் நான் மார்க்கெட்டிங் பண்ண முடியும், இவ்வளோ தான் பண்ண முடியும். இப்படி பண்ணால் தான் இந்த 10,000 ரூபாய் எடுக்க முடியும்னா மீதி எல்லாத்தையும் மறந்துட வேண்டியது. போட்டு அந்த டார்கெட் ROI-யை இந்த காலத்தில் நம்ம எடுக்கணுன்றதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரைஸிங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது டார்கெட் ROI ப்ரைஸிங்.
ஸோ அது யாருக்கு தேவையோ அதுதான் அவங்க கோல்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அதை கொண்டு போகிறதுன்றது அந்த ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜிங்க. ஒன்று நெக்ஸ்ட் ஒன்று இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் ப்ரைஸிங்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, இன்னைக்கு ஒரு 10 பீஸ் ப்ரொடக்ஷன் பண்ண போகும்போது ஒரு காஸ்ட் வரும், நாளைக்கு அதே இது 10,000 பீஸ் பண்ண போகும்போது அதுக்கான ஒரு காஸ்ட்டு ஒன்று வரும். ஸோ நம்ம இந்த இடத்துல ப்ரைஸிங்கில் வேல்யூ கொடுக்க முடியும்னா நம்ம ப்ரொடக்ஷனை ஏற்றுனா தான் இந்த இடத்துல இந்த காஸ்ட் கொடுக்க முடியுன்றதுக்காக அவங்க வந்து அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸையும் ப்ரொடக்ஷனையும் எல்லாத்தையும் பெரிய லெவலில் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. அப்போனா தான் நான் இந்த ப்ராடக்ட் இந்த குவான்டிட்டி பண்ணால் தான் நான் இந்த ப்ரைஸுக்கு கொண்டு வர முடியும். அப்போ அந்த ப்ரைஸிங்கில் நான் கொண்டு வந்து நிப்பாட்டினா தான் நான் மார்க்கெட் லீடர் ஆக முடியும். அப்போ தான் நான் அந்த ப்ரைஸை வந்து நான் கொடுக்க முடியும், அந்த கஸ்டமர் அந்த வேல்யூ எடுக்கும், நான் இந்த சேல் எடுக்க முடியும், அப்போ தான் அந்த ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு கொண்டு போகிறதுங்க. இது இந்த ஆங்கிளில் ஒரு 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 பர்சன் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஏதாவது ஒரே ஒரு கடைக்கு போய் அவர் அந்த இதுக்கு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு நம்ம போய் அதில் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு அது கட்டுப்படி ஆகாது. ஆனால் அவர் இந்த ரேட் இதை வச்சோம்னா நம்மளுக்கு 2 ரூபா தான் லாபம் வரும்னா அவர் ஆனால் அந்த ரேட்டில் வித்தாருன்னா 20 ரூபா லாபம் வர்ற மாதிரியான ஒரு பேக்வேர்டு இன்டெகிரேஷனை செட் பண்ணிட்டு அதை அவர் செய்வார் அவர். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எங்கெங்கெல்லாம் பாசிபிள் இருக்குது. இப்போ எனக்கு என்னுடைய நண்பர் ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ் நான் சொல்லலாம் அவர் பேர், நான் அவர் நிறைய இடத்துல இதை சொல்லியிருக்கிறார். அவர் வந்து எனக்கு நான் இன்னைக்கு 200 கடையை நான் திறந்தாதான் எனக்கு வந்து இத்தனை ஸ்பெக்ஸை நான் வந்து சைனாவில் வாங்க முடியும், இத்தனை குவான்டிட்டி நான் வாங்கினா தான் எனக்கு இந்த ரேட்டில் கிடைக்கும், இந்த ரேட்டில் கிடைச்சி நான் ஒரு நல்ல ப்ராஃபிட்டே வச்சா கூட இந்த ரேட்டில் யாருமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவர் யூஸ் பண்ணுறாருங்க. ஸோ இது ஒரு விதமான ஒரு ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் நம்ம மீதி அடுத்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து எல்லாமே நம்மளுக்கு டேர்ம்ஸ் தெரியாமல் நம்ம அதனால் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டிமாண்ட் பேஸ்டு ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி. அதாவது அதில் 2 இருக்குங்க, ப்ரைஸ் ஸ்கிம்மிங்னு இருக்குது, பெனட்ரேஷன் இருக்குது. அதாவது என்னென்னா இப்போ ப்ரைஸ் ஸ்கிம்மிங்னா ஃபர்ஸ்ட் டிமாண்ட் பேஸ்டு, இதை வந்து முதல்லையே வந்து நல்ல ரேட்டில் வித்துடுறது, அதுக்கப்புறம் அப்படியே ரேட்டை கம்மி பண்ணுறது. இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் இந்த ரொம்ப நாவலான டெக்னாலஜி பேஸ்டுலாம் என்னென்னா முதல்ல கொடுக்குற நீங்கள் இப்போ நம்ம ஐஃபோன் மாதிரியானதில்ல முதல்ல அதுக்கு ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்கப்புறம் போக போக என்ன ஆகும்னா அது காமன் ஆனதுக்கப்புறம் அதுக்கு ரேட்டு கம்மியாயிரும், அவங்களோட போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே ஸ்டார்டிங்லேயே எடுத்துருவாங்க, நான் அப்போ டிமாண்டும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் இது ஆப்போசிட் இருக்குது. இதை ப்ரைஸ் ஸ்கிம்மிங்கிறது ரேட்டை கூட்டிட்டு அப்புறம் கம்மி பண்ணுறது. அதே ஆப்போசிட் வந்து பெனட்ரேஷன், அந்த மார்க்கெட்டை போய் நம்ம கான்கேர் பண்ணணும், போகும்போது அடிச்சு உடச்சி ரேட்டை கீழே கொண்டு போயிடுவோம். நம்ம கஸ்டமர்ஸை அக்வயர் பண்ணிக்குவோம், அதுக்கப்புறம் லைட்டாக நம்ம ரேட்டை கூட்டிக்குவோம். அதுக்கும் நிறைய உதாரணம் சொல்ல தேவையில்லை, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். முதல்ல நுழைய போகும்போது ரேட்டை நல்லா கம்மி பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் அதை ஏற்றுவாங்க. ஸோ இதுதான் வந்து டிமாண்ட் பேஸ்டு ப்ரைஸிங்னு சொல்லுவாங்க. அண்ட் கடைசி நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா சைக்காலஜிக்கல் பேஸ்டு ப்ரைஸிங்க. அதாவது 100 ரூபா பொருளை 99 ரூபான்னு போடுறது, 400 ரூபா பொருளை 399 ரூபான்னு போடுறது, பை 1 கெட் 1 ஃப்ரீன்னு சொல்கிறது, நீங்கள் காம்போ பேக் 3 வாங்கினீங்கன்னா இந்த ரேட்டுன்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் சைக்கலாஜிக்கலாக அவங்கள வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த கிடைக்கக்கூடியது எல்லாமே கிடைச்சிரும், பட் சைக்கலாஜிக்கலாக அதை பண்டல் ஆஃபர் மாதிரி கொடுத்து நம்ம அதை வந்து எடுத்து அதை ப்ரைஸிங்கில் பண்ணி அந்த கஸ்டமர்ஸ் அதாவது இதில் அதை அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறோம், நம்மளும் இந்த இடத்துல ஃபுல்ஃபில் ஆகிறதுன்றது சைக்கலாஜிக்கல் பேஸ்டு ப்ரைஸிங்கு. ஸோ இப்போ இத்தனை விதமான ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இது எதுவுமே யாருக்குமே இதுதான் ஃபார்முலான்னு நம்ம யாருமே சொல்ல முடியாதுங்க. இதில் நம்மளுக்கு நம்ம கஸ்டமர் என்ன, ப்ராடக்ட் என்ன, மார்க்கெட் எது மாதிரியான மார்க்கெட்டில் உட்காந்துருக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு அடியில் நம்ம எதில் அதில் உட்கார வைக்க முடியுன்றத அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கன்னு இல்லாமல் நம்மளுடைய கண்டென்ட்டில் இதில் எங்கே வந்து உட்காருன்ற நம்பர்ஸில் நம்மளுடைய பிளேஸ் பண்ணி ப்ரைஸிங் பண்ணோம்னா டெஃபினெட்லி கஸ்டமர்ஸும் இந்த இடத்துல அக்வேர் ஆவாங்க, நம்ம பிஸ்னஸும் எப்பயுமே சஸ்டெயின் ஆகும். அல்டிமேட்லி இந்த இடத்துல வந்து பிஸ்னஸ் சஸ்டெயின் ஆகலைன்னா நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ சிம்பிள் ப்ரைஸோ ப்ராஃபிட்டோ இந்த இடத்துல கஸ்டமர் பார்க்குறது என்னென்னா அதோடைய எப்போ ப்ரைஸ் ஒரு கஸ்டமர் தரும்னா அந்த வேல்யூக்கு மேலே விலை இருக்கக்கூடாது, விலைக்கு மேலே வேல்யூ இருக்கணும், அவ்வளோதாங்க. ஸோ வந்து இன்னைக்கு 100 ரூபாய்க்கு சட்டை இருக்குது, 10,000 ரூபாய்க்கு சட்டை இருக்குது, இன்னைக்கு 5 ரூபாய்க்கு இட்லி இருக்குது, இன்னைக்கு 500 ரூபாய்க்கு இட்லி இருக்குது. ஸோ இந்த இடத்துல கஸ்டமருக்கும் ஆண்டர்ப்ரனருக்குமான ரிலேஷன்ஷிப் அந்த இடத்துல ப்ரைஸிங்கில் எங்கே இருக்குன்னா வேல்யூ ஹேஸ் டு பி மோர் தென் த ப்ரைஸ். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் இஸ் மோர் தென் த வேல்யூனா அந்த இடத்துல சிக்கல் இருக்குது. ஸோ இதுதான் அந்த இடத்துல நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய கூடிய விஷயம். அதுக்கு பேக் எண்டு இத்தனை விஷயங்கள் நம்ம பார்க்கணும். இதை பேஸ் பண்ணி ப்ராஃபிட் போட்டால் தான் நம்மளும் சம்பாதிக்க முடியும், கஸ்டமரும் அந்த இடத்துல அதை அக்வயர் பண்ணணுன்றனால இனிமேல் ஹோலிஸ்டிக்காக இல்லை ஒரு பிளைண்டாக மார்ஜின் போடுறத விட்டுட்டு என்ன மாதிரி கேட்டகரிக்குள்ள எந்த ப்ராடக்டை எப்படி உட்கார வைக்கணும் அப்படின்ற இதில் இத்தனை ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜியை ஒரே பிஸ்னஸ்க்குள்ளே எல்லாத்தையும் தனித்தனியாகவும் கொண்டு வர முடியும். மார்ஜினல் ஸ்ட்ராட்டஜியை ஒரு ப்ராடக்ட்டுக்கும்,
காஸ்ட் ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜி ஒரு ப்ராடக்ட்டுக்கும் டிமாண்ட் பேஸ்டு ப்ராடக்ட்டை இப்போ நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் வேட்டி சட்டை விற்கிறோம்னா பொங்கல் டைமில் டிமாண்ட் பேஸ்ட் ப்ரைசிங் பண்ணலாம். 30 ரூபா டிஷர்ட்டை விற்கிறத வந்து நம்ம மார்ஜினல் காஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியில் கொண்டு வரலாம். ரெகுலராக விற்கக்கூடியதை காஸ்ட் ப்ளஸ் ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜியில் கொண்டு போகலாம். சைக்கலாஜிக்கல் பேஸ்டு இதை வந்து நாங்கள் ஒரு 3 சட்டை 500 ரூபான்றது மாதிரி நாங்கள் கொண்டு போயிட்டு எதை வந்து அப்படி கொடுத்தோம்னா நம்மளுக்கு பெட்டராக இருக்குமோ அதை வந்து சைக்கலாஜிக்கல் பேஸ். ஸோ நாட் நெசசரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஒரு பிஸ்னஸ்க்குன்னு கிடையாது. இதில் நம்ம எதை அந்த கஸ்டமருக்கும் நம்மளுக்குமா ரிலேட் பண்ணி இதை கொண்டு வந்து பண்ணுறோமோ இது எல்லாருமே இதை அச்சீவ் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் மேலே நம்மளுக்கு முதல் காஸ்ட் தெரியணும், எக்ஸ்பென்சஸ் தெரியணும். இது ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ரைஸிங்குடைய ஸ்ட்ராட்டஜிஸ் அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இப்போ காஸ்ட்டுன்னு நான் எக்ஸ்பென்சஸும் தெரிய சொல்லணும் போது வெறும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிறது ரெண்டல், சேலரி, இபி இதோட நிப்ப கட்டக்கூடாது. அதை தாண்டி உள்ள இன்டீப்பாக என்னென்னலாம் இருக்குது, பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் இருக்கா, பில்ஃபரேஜஸ் இருக்கா, இதில் நம்மளுக்கு வந்து நிறைய லாஸ் ஆகும், தொலைஞ்சு போகும், அழுக்கா போகும், அதை முதற்கொண்டு உள்ளே எடுத்து கொண்டு வரணும். மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸுக்கு என்ன நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் தான் இந்த சேல் அச்சீவ் பண்ண முடியும், அதை உள்ளே கொண்டு வரணும். ஏன்னா எல்லாம் மேம்போக்காக இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸை நம்ம எப்பயுமே கொண்டு வந்துடுவோம். பட் இன்டீப்பாக இருக்கக்கூடியதையுமே இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்து இந்த காஸ்ட்டை தெரியாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா இது எல்லாமே ஒரு மெஸ் ஆகிடும். அண்ட் அகெயின் இந்த காஸ்ட் ப்ளஸ்லாம் இந்த மார்ஜின் நம்ம போட போகும்போதுங்க 20% போடுவோம்னா 100 ரூபா பொருளுக்கு 20% லாபம்னு சொன்னோம்னா 120 ரூபா போய் நிற்கும். ஆனால் 20% லாபம் 20% லாபம் நம்ம சொல்லுவோம். இது 20% லாபமே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபா பொருளுக்கு 25 ரூபா 25% லாபம்னா 125 ரூபான்னு ப்ராடக்ட்டுங்க. 25% லாபமானு கேட்டால் ஆமாம் 25% லாபம்னு சொல்லுவாங்க. அது 25% லாபம் கிடையாது. ஏன்னா நம்ம போடுறது வந்து காஸ்ட்லேருந்து 25% போடுறோம் 125 ரூபா. ஆனால் 25% லாபம் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம செலவை பார்க்குறது எதில் பர்சன்டேஜ் பார்ப்போம்னா அந்த 125 தான் பார்ப்போம், ஆன் சேலில் பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நமக்கு ரெண்டல் வந்து 5% ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு இபி 5% ஆகுது, சேலரி 5% அது 15%னா 125ல் 15% நம்ம தான் 25% லாபம் போட்டிருக்கோம். 15% செலவுனா 10% நமக்கு லாபம்னு சொல்ல முடியாது. ஏன்னா காஸ்ட்லேருந்து 25 ஏற்றுறோம். ஆனால் அங்கே சேல்லேருந்து நம்ம எக்ஸ்பென்சஸ் பர்சன்டேஜ் பார்க்க போகும்போது நம்மளுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 25 இருக்காது, அங்கேருந்து பார்க்கும்போது 20 தான் இருக்கும். ஸோ அதுதான் மார்க்அப் மார்க் டவுன்னு சொல்லுவாங்க. ஸோ 25% காஸ்ட்டில் மார்ஜினை போட்டுட்டு எக்ஸ்பென்சஸை வந்து சேலில் பார்க்க போகும்போது 25% 20 அங்கே ஸ்ட்ரெயிட்டாகவே ஆகிடும். ஸோ இந்த 20ல் தான் நம்ம வந்து ஒரு 15லேயோ 16லேயோ செலவை கொண்டு வரணும். அது 25 நினச்சிட்டு இந்த இடத்துல 21% செலவு வச்சுட்டா கூட 1% நமக்கு அந்த இடத்துல கேஷ் லாஸ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துலையும் நிறைய பிஸ்னஸ் பீப்புள் வந்து இந்த ப்ராஃபிட் மார்ஜினில் வந்து மிஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல மார்க்அப் மார்க் டவுனுமே இது ரொம்ப டெக்னிக்கலான விஷயம்லாம் கிடையாது. நம்மளே எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். 100 ரூபாய்க்கு 25% போட்டால் 125, 125க்கு 20% போட்டு மைனஸ் பண்ணால் தான் 100. ஸோ 25 நம்ம நினைக்கக்கூடாது, 20 தான் நினைக்கணும். அந்த 20 பேஸ் பண்ணி தான் நம்ம செலவுகளை கால்குலேட் பண்ணி நம்ம கொண்டு போகணும். அப்படின்றது தான் இந்த இடத்துல ப்ராஃபிட்டை பற்றின ஒரு சின்ன பிரெயின் ஸ்டார்மிங் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. பிஸ்னஸ்ங்கிறது நம்ம 4 பொருளை வாங்குகிறோம், விற்கிறோம், உடனே லாபம் பார்க்குறோம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. ஃபைசல் சார் சொன்ன இத்தனை விஷயங்களையும் நம்ம பார்த்து பண்ணுறோமா அல்லது இனிமேல் எப்படி பார்த்து பண்ணலாம் அப்படிங்கிறத நோக்கில் நம்ம ஆராய்ஞ்சு ப்ரைஸிங்கை ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டான ப்ரைஸிங்கை ஃபிக்ஸ் பண்ணி வாங்குறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கணும், நமக்கும் லாபம் கிடைக்கணும். அந்த ஒரு நோக்கத்தில் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்மளுடைய பிஸ்னஸ் ரொம்ப நல்லா நடக்கும். ரொம்ப அருமையாக பதில் சொன்னீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.